தற்போதைய அண்மை செய்தியின்படி கோவையில் தீ விபத்தில் 3 பேர் பலியாகியுள்ளனர். டேங்கர் லாரி ஓட்டுநர் அழகுராஜா உடலில் பெட்ரோலை ஊற்றி தற்கொலைக்கு முயன்றுள்ளார். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சக ஓட்டுநர்கள் தடுக்க முயன்ற நிலையில் தீ விபத்தில் சிக்கி அழகுராஜா, சின்னக்கருப்பு, முத்துக்குமார் ஆகியோர் பலியாகியுள்ளனர். ஓட்டுநர்கள் பாண்டீஸ்வரன், மனோஜ், வீரமணி, தினேஷ் ஆகியோர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கோவையில் தீ விபத்தில் 3 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவை மாவட்டம் முத்துக்கவுண்டபாளையம் இளைஞர்கள் தங்கியிருந்த அறையில் தீ விபத்து. டேங்கர் லாரி ஓட்டுநர் அழகராஜா உடலில் பெட்ரோலை ஊற்றி தற்கொலைக்கு முயன்றுள்ளார். இந்த விபத்தில் 3 பேர் பலியானதாக அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவையில் தீ விபத்தில் 3 பேர் பலியானதாக அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவையில் தீ விபத்தில் 3 பேர் பலியானதாக அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மார்ட்டின் ராஜா வழங்க கேட்கலாம். வணக்கம் மார்ட்டின் ராஜா, உங்களுடைய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். கோவை மாவட்டம் சூலூர் அருகே இருக்கக்கூடிய முத்துக்கவுண்டன் புதூர் பகுதியிலே அங்கே லாரி ஓட்டுநர்கள் தங்கியிருக்கிறார்கள். அங்கே இன்று அதிகாலையிலே அங்கே இருக்கக்கூடிய அந்த அறையில் மொத்தம் 7 பேர் தங்கியிருப்பதாக முதல்கட்ட தகவல் அறிக்கையில் காவல்துறையை பதிவு செய்த தகவல் அறிக்கையில் தெரிய வந்திருக்கிறது. இதில் ஒரு நபர் பெட்ரோலை உடலில் ஊற்றி தீக்குளிக்க முயற்சி செய்துள்ளார். அந்த சமயத்திலே அருகே சமைத்துக் கொண்டிருந்த பொழுது அடுப்பிலே அந்த தீ பற்றி உடனடியாக அங்கே சுவற்றில் தொங்கோடப்பட்டிருந்த ஸ்கிரீன் என்று சொல்லக்கூடிய துணியில் தீ பற்றி இருக்கிறது. அங்கே இவர்கள் முழுக்க வாலிபர்கள் தங்கியிருப்பதால் ஆங்காங்கே துணிகளும் கிடந்திருக்கின்றன. அந்த அழுக்கு துணியிலும் தீ வேகமாக பரவியதிலே அருகாமையில் படுத்திருந்த சக ஓட்டுநர்கள், இவர்கள் அனைவருமே டேங்கர் லாரி ஓட்டக்கூடிய ஓட்டுநர்கள் மற்றும் கிளீனர்கள். உடனடியாக தீ அறை முழுவதுமே பரவி இருக்கிறது. இதில் சம்பவ இடத்திலேயே 3 நபர்கள் உடல் கருகி உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் இந்த அறையில தங்கியிருந்த 4 நபர்கள் உயிருக்கு ஆபத்தான நிலையிலே கோவை அரசு மருத்துவமனைக்கும் தனியார் மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மார்ட்டின் ராஜா.